வீரன் அத்தியாயம் 36. இதுபோன்ற கதைகளை கேட்க இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆத்ம கடலில் யுத்தம். ஆதித்யாவின் ஆன்மீக கடலில் அந்த விசித்திரமான சக்தி படைத்த மிருகத்தின் சக்தியை குறைக்க ஒருபுறம் புண்ணிய ஒளி தனது சக்தியை அதிகரித்தது. அதே நேரம் அந்த மிருகத்திடமிருந்து வரும் தீய சக்திகளை மறுபுறத்தில் இருந்த கடவுளை கொள்ளும் ஆயுதத்தின் தங்க ஈட்டி முனை உறிஞ்சியது. அந்த மிருகத்தின் மனதில் தோன்றிய பயத்தை அது போக்கியது. அதே நேரம் இங்கு சூலியச்சோழன் பள்ளியன் வாயிலின் அருகே ஆதித்யா மயக்கத்தில் படுத்து கிடந்தான். ராணியோ பறந்து வந்து அவன் அருகில் இறங்கியவள் ஆதித்யாவிடம் வேகமாக ஓடி வந்தாள். ஆதித்யா, என்னாச்சு என்று அவன் மீது கை வைக்கப் போகும்போது அவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. உடனே தன் கையை அவன் மீது வைக்காமல் எழுந்து நின்றவள் ஆதித்யா என்று அவனை வார்த்தையால் எழுப்ப முற்பட்டாள். ஏனெனில் மீண்டும் அந்த ஈட்டி வெளியில் வந்து இவளை தாக்கக்கூடும் என்ற பயத்தில் அவள் அவன் அருகில் செல்லவில்லை. மாருதி ஆதித்யாவின் கன்னங்களை நக்கி தன் கன்னத்தை அவன் கன்னத்தில் வைத்தபடி ஆதித்யாவை எழுப்ப முயன்றது. ஆனால் அதே நேரத்தில் ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம கடலில் அவன் மயக்க நிலையில் படுத்திருந்தான். அவன் முன்னே இருந்த அந்த சிறிய குட்டி மிருகமோ இன்னும் பயத்துடன் திமிரிக்கொண்டுதான் இருந்தது. அதனது சக்தியையும் அதிலிருந்து வரும் தீய குணங்கள் அனைத்தையும் புண்ணிய சக்தி மற்றும் கடவுளை கூலும் ஆயுதம் இரண்டுமே அந்த மிருகத்தை சுற்றியபடி உறிஞ்சிக்கொண்டே இருந்தன. அந்த மிருகத்திடமிருந்து வந்த ஆற்றல் முழுமையாக குறைந்தவுடன் புண்ணிய ஒளியிலிருந்து ஒரு உருவம் தோன்றியது. அந்த உருவத்தின் கையில் ஒரு பயங்கரமான ஆயுதத்துடன் அந்த மிருகத்தின் அருகே வர அந்த சிறிய குட்டி மிருகமோ தன் கைகால்களை மடக்கிக் கொண்டு வாளை சுருட்டி அங்கு எப்படி ஆதித்யா படுத்திருக்கிறானோ அதே போல அது அங்கு படுத்து கிடந்தது. பிறகு அந்த தங்க உருவம் தன் கைகளை முன்னே நீட்ட அந்த மிருகத்திற்கு அருகில் இருந்த கடவுளை கொல்லும் ஆயுதம் அந்த உருவத்திற்கு பின் வந்தது. அதே நேரம் ஆதித்யாவும் அந்த சிறிய மிருகமும் ஒரு சேர அந்த புண்ணிய ஒளியிலிருந்து வந்த உருவத்தின் முன் காற்றில் மிதந்தன. அப்போது தன் நெற்றியில் கை வைத்து அந்த உருவம் அங்கு ஒரு சிவப்பு நிற கண்ணை வரவழைத்து இரண்டையும் ஒரு சேர பார்த்து தன் கைகளிலிருந்து ஒரு சக்தியை தூக்கி எறிந்தது. அந்த சக்தி துவண்டு படுத்திருந்த அந்த மிருகம் மற்றும் ஆதித்யாவின் உடல் இரண்டையும் சுற்றி சுழலத் தொடங்கியது. அப்போது அந்த கடவுளை கொல்லும் ஆயுதம் இடைமறிக்க முன்னே பறந்து வர திடீரென அந்த உருவத்திடம் இருந்த ஆயுதம் அதை தடுத்து நிறுத்தியது. இரண்டு ஆயுதங்களும் சண்டையிட்டன. கடவுளை கொல்லும் ஆயுதம் ஆதித்யாவிற்கு எந்த பிரச்சனையும் வராமல் அவனை காக்க முன்னேறியது. ஆனால் அதை முன்னேற விடாமல் அந்த புண்ணிய ஒளியிலிருந்து வந்த உருவத்தின் ஆயுதம் தடுத்தது. இங்கு உள்ளே நடக்கும் சண்டையில் ஆதித்யாவின் ஆன்மீக கடல் அதிர்வதை உணர்ந்த மாருதியோ திடீரென வெளியில் மறைந்தது. ஆதித்யாவின் மார்புக்குள் அது நுழைந்தது. அதை பார்த்த ராணி அதிர்ந்தாள். ஏனெனில் அது சாதாரணமாக நுழையாமல் முதலில் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் மாறி பிறகு ஏதோ ஒரு பயத்தில் கண்களை சிமிட்டி திடீரென ஆதித்யாவின் ஆன்மக்கடலுக்குள் நுழைந்தது. அதை பார்த்த ராணிக்கு பதட்டமே ஏற்பட்டது. என்னாச்சு? எதனால மாருதி இவ்வளவு பயத்தோடு உள்ளே போகுது? ஆன்மீக கடலில் என்னதான் நடக்குது என்று அவளுக்கு பயம் ஏற்பட்டது. அப்போது அதற்கு ஏற்றாற்போல் ஆதித்யாவும் தரையில் இருந்து 2 அடி உயரம் பறக்கத் தொடங்கினான். அவனை சுற்றி ஒரு கவசம் தங்க நிறத்தில் தோன்றியது. அந்த தங்க கவசத்திற்குள் அவன் பறந்து கொண்டு இருந்தான். அது ராணியையும் அவனை விட்டு விலகி தள்ளியது. ஆதித்யா மற்றும் ராணி இருந்த இடத்திற்கு நேர் மேலே வானத்தில் கருநிறத்தில் மாறத் தொடங்கியது. கார் மேகங்கள் அவர்களை சுற்றி தோன்றியது. மாபெரும் சூறாவளி வருவது போல் இடியும் மின்னல்களின் முழக்கங்களும் வந்தன. ஒரு நிமிடத்தில் அந்த இடத்தின் தன்மையை சுற்றி மாறியதைக் கண்ட ராணிக்கு பயத்தில் படபடப்பு வந்தது. என்னாச்சு இவனுக்கு? என்னதான் நடக்குது அப்படி? சூரிய சோழன் பள்ளியின் வெளியில் இயற்கையில் ஏற்படும் மாற்றத்தை கண்ட ஆசிரியர் வனவீரன், என்னாச்சு வெளியில? என்ன? எதனால் அந்த இடத்துல வானிலை மாற்றம் ஏற்படுது? அது மட்டுமில்லாம அங்கு ஏதோ புதிய சக்தி என்னால் உணர முடியுது என்று கூறினார். அப்போது ஆசிரியர் கார் கொண்டான். ஆமாம் என்று தனது மாபெரும் வாளை உருவியபடி, எனக்கும் தெரிகிறது, நான் என்னவென்று சென்று பார்க்கிறேன் என்று கூறி அவனுடன் சில மாணவர்களை அழைத்து கொண்டு அந்த இடத்தை நோக்கிச் சென்றனர். இங்கு ராணி பதட்டத்திலும் பயத்திலும் அந்த கவசத்தில் இருந்து விலகி பார்த்து கொண்டு நின்றாள். அப்போது சில பறக்கும் கத்திகள் போன்ற அமைப்பில் காற்றில் பறந்து வந்த அந்த வீரர்கள் மற்றும் ஆசிரியர் கார் கொண்டான் கீழே தங்க நிற ஒளியால் சூழப்பட்டு ஒரு மனிதன் பறந்து கொண்டிருப்பதை பார்த்தனர். வானத்தில் இருந்து அவனை நோக்கி பல மின்னல்கள் அவனது தங்க கவசத்தில் இறங்கியது. ஆனால் எதுவுமே ஆதித்யாவை தொடவில்லை. அனைத்தும் அந்த பாதுகாப்பு தங்க கவசத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதை பார்த்த கார்கொண்டான், என்ன இது? இவ்வளவு பலமான சக்தி வாய்ந்த மின்னல்! நம்மில் யாரேனும் ஒருவரை அது தாக்கினாலும் மிகவும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு இருந்துருவோம். ஆனா இவ்வளவு மின்னல்கள் தாக்கியும்
அந்த பாதுகாப்பு கவசத்துக்குள்ள இருக்கும் உடலுக்கு ஒண்ணுமாகலையே. யாரா இருப்பக்கும் அது என்று பார்த்தனர். இருப்பினும் அந்த மின்னல்களின் சக்தியின் அளவு கூடிக்கொண்டே இருந்தது. அது இருக்க இருக்க அதிகரித்துக் கொண்டே இருந்ததால் அந்த மின்னல் மற்றும் சூறாவளி அவனை சுற்றியுள்ள இடங்களையும் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கியது. அது சூரிய சோழனின் பள்ளியின் மீது இருந்த பாதுகாப்பு கவசத்தின் மீது மின்னல்கள் விழத் தொடங்கின. அந்த மின்னலின் தாக்குதலால் கவசங்கள் இப்போது அங்கு இருக்கும் அனைவர்கள் கண்களிலும் படும்படி இருந்தது. மின்னல்களின் ஆக்ரோஷமான சக்தி வெளிப்பாடு அங்கு இருந்த கவசத்தை செதில் செதிலாக துளையிடத் தொடங்கினர். அதை பார்த்த வனராஜன், இல்லை, கார்கொண்டனால் இல்லை, சமாளிக்க முடியாது. அப்படி என்னதான் நடக்குது அங்க? மின்னலோட ஆவேசமும் சக்தி வெளிப்பாடும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு என்று கூறியவன் கார்கொண்டான் வந்த இடத்திற்கு பறந்து வந்தான். இவர்களுக்கு இங்கு யாருக்கும் ஆன்மீக ஆத்ம சக்தி இல்லாததால் அவர்களால் தங்களது சக்தியை பயன்படுத்தி பறக்க முடியாது. அதற்காக பறப்பதற்கு என ஒரு கத்தி போன்ற அமைப்பை உருவாக்கி வைத்திருந்தனர். அதில் ஒரு பறக்கும் சக்தி படிகத்தை வைத்து அந்த படிகத்தை கட்டுப்படுத்தி இந்த உலகிலுள்ள அனைவரும் பறந்து கொண்டிருந்தனர். கார்கொண்டானும் அவனது மாணவர்களும் நிற்க, அவர்களுக்கு அருகில் வனராஜன், அவன் பின்னே சில ஆசிரியர்களும் வந்தனர். அவர்கள் அனைவரும் கீழே தங்க கவசம் போன்ற பாதுகாப்பு கவசத்திற்குள் படுத்திருக்கும் மனிதனை பார்த்தனர். யார் இவன்? நம் பள்ளியை அழிக்க வந்திருக்கிறானா? எதற்காக இந்த சக்திகள் இவனை தாக்குவது மட்டுமில்லாமல் நமது பள்ளியை தாக்குகிறது என்று கெணித்தினர். அப்போது எதிர்ப்புறத்திலிருந்து ஒரு கருநிற புகையில் ஒருவன் பறந்து வந்தவன், சூரிய சோழா, எதற்காக எனது காட்டை தாக்குகிறாய் என்று கூறிக்கொண்டு கரும்புகையாக ஒருவன் வந்து நின்றான். அவன் சூரிய சோழன் பள்ளிக்கு அருகில் இருக்கும் வனக்காட்டின் ராஜா. இவன் மனிதன் மற்றும் காட்டேரி இரண்டிற்கும் பிறந்த ஒரு கலப்பின உயிரினம். இவனுக்கு கீழ் இரு சக்தி படைத்த நிறைய அசுரர்கள் வாழ்கின்றனர். ஆனாலும் இவர்கள் அமைதியான முறையில் வாழ்வதால் இப்பள்ளியின் அருகிலேயே அவர்களை வாழவிட்டனர் சூரிய சோழன். கரும்புகையாக இடுப்புக்கு கீழ் புகை மற்றும் மேலே உடையுடன் நின்றவனை பார்த்த வனராஜன், கருப்பு ராஜா, எங்களுக்கும் தெரியல, நாங்களும் தாக்கப்படுகிறோம். இது யார்? எதற்காக இவன் இங்க வந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இவனை தாக்குறதா இந்த மின்னல்கள் எங்க பள்ளியையும் தாக்குகிறது. அதுதான் உன் காட்டையும் தாக்குகிறது. இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. இந்த சக்தி வாய்ந்த மின்னலால் கூட அவனை தொட முடியல. அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் என்று கூறினான். அதை கேட்ட கருப்பு ராஜா, என்ன, இவனால் தான் இவ்வளவு நடக்கிறதா? இவனை என்று கூறியவன் தன் கையில் சிவப்பு நிற சக்தியை கொண்டு ஒரு வாளை உருவாக்கி வேகமாக போய் அந்த தங்க கவசத்தில் மோதினான். மோதிய வேகத்தில் அவன் காட்டுக்குள் தூக்கி வீசப்பட்டான். இருப்பினும் அவன் அவ்வாறு தங்க கவசத்தில் மோதியது அவனுக்கு ஒரு நன்மையை புகட்டியது. அவன் அந்த கவசத்தில் தன் கைகள் இருந்த சக்தியை செலுத்திய அதே நேரத்தில் அந்த மனிதனின் கையை அவன் பார்த்தான். இது பிரபஞ்சகால மோதிரமாச்சே என்று அவன் எண்ணிய நேரத்தில் அந்த சக்தி அவனை தாக்கி தூக்கி எறிந்தது. பல அடி தூரம் தூக்கி எறியப்பட்டவன் தரையிலிருந்து எழுந்து தலையை தட்டிவிட்டு மீண்டும் ஆதித்யாவின் உடலை பார்த்தான். அதை பார்த்து புன்னகைத்தவன் நான் நயவஞ்சகமாக ஒரு திட்டத்தை தீட்டினான். அவன் பறந்து மேலே வந்து, இவன் யார் என உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, அதற்கு அவர்களோ, எங்களுக்கு எதுவும் தெரியாது, ஏன் கேட்கிற என்று வனராஜன் கேட்க, என்ன தெரியாதா என்ற கருப்பு ராஜா அவன் கையில் என்ன இருக்கிறது என்றாவது தெரியுமா என்றான். அதை கேட்ட கார்கொண்டான், என்ன இருக்கிறது என்று கருப்பு ராஜாவை பார்த்து கேட்க, அவன் கையில் பிரபஞ்ச கால மோதிரம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த மோதிரம் அதோட உரிமையாளரோட மறைஞ்சிருச்சுன்னு தான் கேள்விப்பட்டேன். ஆனா அது திரும்பி வந்திருக்கு. அப்படின்னா அந்த உரிமையாளர் இவன்தானா, இல்ல அந்த மோதிரம் புதிய உரிமையாளரை தேர்ந்தெடுத்திருக்கா என்று அவன் கேட்டான். அதை கேட்ட வனராஜனுக்கும் சரி கார்கொண்டானுக்கும் சரி ஆச்சரியம் அதிர்ச்சியமாக இருந்தது. பிரபஞ்ச கால மோதிரம் மீண்டும் வந்திருக்கா? இது கடைசியா தோன்றியதாக கேள்விப்பட்டே பல 100 வருஷங்களாச்சு. இது இந்த மனிதன் கையில் இருக்குன்னா அப்படின்னா இவன்தான் அந்த புகழ்பெற்ற மனிதரா என்று அவர்கள் எண்ணம் தோன்றியது. அப்போது கருப்பு ராஜா அவர்களை பார்த்து, அந்த மோதிரத்தை நாம் பெற்றால் நம்மால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்று நயவஞ்சகமாக கூறினான். என்ன சொல்ற என்று கார்கொண்டான் கேட்க, ஆமாம், ஒருவேளை அந்த உடல் மீண்டும் இப்போது இங்கு வந்திருக்கு என்றால் வேறொரு உரிமையாளர் தேர்ந்தெடுப்பதற்காக கூட இருக்கலாம். அதனால் நாம் அதை அவனிடமிருந்து பிரித்து நம்மில் யாரேனும் அதன் உரிமையாளராக மாறினார் நினைத்து பாருங்கள். கால மாற்றத்தை ஏற்படுத்தி நடக்கும் விபரீதமான நிகழ்வுகளை மாற்ற முடியும். இப்போது அந்த உடலுக்கு சக்தி இல்லை. அந்த மோதிரம்தான் இப்போது இங்கு ஏற்படும் பிரளயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. எப்படியாவது அதை சுத்தி இருக்கிற கவசத்தை நம்ம உடைச்சிட்டா அந்த மோதிரத்தை கைப்பற்றிடலாம்.
யார் அதை கைப்பற்றுகிறார்களோ அதை அவங்க எடுத்துக்கலாம். ஆனா முதல்ல அந்த மோதிரத்தை அவனிடமிருந்து விலக்கணும் என்றனர். இங்கு மின்னலின் சக்தி அதிகமாக இருப்பதனால் ராணியோ அந்த சக்தியிலிருந்து தப்பித்துக்கொள்ள அங்கு இருந்த ஒரு சிறிய பாறைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தாள். இங்கு மேலே இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதோ நடப்பதோ அவளுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் அவள் நடுவில் வந்திருப்பது யார், அவனை நான் தான் அழைத்து வந்தேன் என்று அனைத்தையும் கூறியிருக்கலாம். ஆனால் அவளுக்கு மேலே நடக்கும் எந்த ஒரு நிகழ்வும் தெரியவில்லை. மின்னல்கள் மிகவும் சக்தி வாய்ந்த மின்னலாக மாறி தாக்கிக் கொண்டே இருந்தது. இப்படியே சென்றால் சரிவராது என்று யோசித்த கார்கொண்டான் மற்றும் வனராஜன் இருவரும் சரி என தலையசைத்தனர். அப்போது திடீரென நிலத்தில் ஒரு குதிரையின் சத்தம் ஓங்காரமாக கேட்டது. அந்த சத்தம் கேட்டவுடனே வானத்தில் பறந்து கொண்டிருந்த வனராஜன் மற்றும் கார்கொண்டான் இருவருமே தரைக்கு வந்தனர். மின்னல்கள் என்னதான் அந்த இடத்தையே மாறி மாறி தாக்கினாலும் அந்த குதிரையில் வந்த மனிதன் எதையும் கண்டு பயப்படாமல் அந்த தங்க பாதுகாப்பு கவசத்தின் இருந்து 100 அடி தூரத்தில் இறங்கியவன். யார் இவன் என்று கரகரக்கும் குரலில் கேட்டான். அப்போது வனராஜன், தளபதி முகஸ்தலன், நீங்க கோட்டையில இல்லைன்னு கேள்விப்பட்டனே. இல்ல, இப்பதான் வந்த. சூரிய சோழன் தான் கோட்டைக்கு எதுவும் ஆபத்து வரும்போது என்னை அனுப்பி வச்சாரு. அவரும் கூடிய விரைவில் வந்துருவாரு. இங்க என்ன பிரச்சனை, யார் இவன், என்ன நடக்குது, எதுக்காக நம் நகரம் தாக்கப்படுது என்று அவர் கேள்விகளை கேட்டுக்கொண்டே சென்றார். அதற்கு கார்கொண்டான், தளபதி, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா திடீர்னு இந்த உடலை வானத்திலிருந்து மின்னல்கள் சரமாரியா பூமியை காக்கிக்கிட்டு இருக்கு. அந்த தாக்குதல் இருக்க இருக்க அதிகரித்து கொண்டே போகுது. இப்ப என்ன பண்றது என்று வனராஜன் முகஸ்தலனிடம் கேட்க, முகஸ்தலனோ தன் வாளை உருவி, அப்படியென்றால் இந்த உடலை இங்கிருந்து முதலில் அப்புறப்படுத்த வேண்டும் என்றான். அப்போது கருப்பு ராஜா அவர்கள் முன் தோன்றினான். திடீரென கருப்பு ராஜா வந்ததை பார்த்த முகஸ்தலன் தன் கத்தியை அவன் கழுத்துக்கு நேராக நீட்டி, நில், நீ எதற்காக இங்கு வந்தாய் என்றான். அதற்கு கருப்பு ராஜா, தளபதி முகஸ்தலன், பொறுமை, எனது இடமும் தான் இவனால் பாதிக்கப்படுது. எனது காட்டு நகரமும் இதனால் தாக்கப்படுகிறது. அதை தடுக்கத்தான் நான் வந்தேன். முதலில் அந்த உடலிலிருந்து அந்த மோதிரத்தை தனியாக எடுங்கள். அப்போதுதான் இந்த வானத்திலிருந்து வரும் மின்னலின் தாக்குதல் நிறுத்தப்படும் என்று அவன் கூறினான். என்ன, மோதிரமா என்று அவன் கேட்க, அப்போதுதான் வனராஜன் கூறினான். அவன் கையில் பிரபஞ்ச கால மோதிரத்தை இவன் பார்த்ததாக கூறுகிறான். அந்த மோதிரம் பல ஆண்டுகளாக வெளிவராத ஒரு பொக்கிஷம். ஆனால் அது அந்த உடலிடம் இருப்பதாக கருப்புராஜா கூறுகிறான். அதனால்தான் இந்த பாதிப்பு என்றார். ஓ, இதை சமாளிக்கத்தான் என்னை இங்கு வெகு விரைவாக அனுப்பியிருக்கிறார் போலிருக்கு என்று கூறிய முகஸ்தலன் தன் உருவிய வாளை வைத்துவிட்டு மேலும் ஒரு சிறிய குத்துக்கத்தியை எடுத்தான். ஆனால் அந்த கத்தி சாதாரண கத்தியாக இருந்தது. அதை பார்த்த கருப்புராஜா, என்ன தளபதி, அங்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த மின்னலால் கூட அந்த கவசத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் நீங்க சாதாரண சிறிய குத்துக்கத்தியை வைத்து அதை தாக்கிவிடலாம் என்று எண்ணுகிறாயா என்றான். அதற்கு முகஸ்தலன், இது ஆன்மீக ஆத்ம சக்தி கொண்ட கத்தி. இதை வைத்துதான் அந்த சக்தியை முறியடிக்க முடியும். நம்மிடம் இருக்கும் சாதாரண சக்தியால் அந்த சக்தியை எதுவும் செய்ய முடியாது என்று கூறியவன் கத்தியை எடுத்துக்கொண்டு அந்த தங்க பாதுகாப்பு அரணாக இருக்கும் கவசத்தை நோக்கி நடந்தான். அப்போது கார்கொண்டான் வனராஜனிடம், இது நமது சூரிய சோழன் தலைமை ஆசிரியரோட பாதுகாப்பு பட்டயம்தானே? இது அவர் மட்டுமே பயன்படுத்துவார். தளபதி கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அப்படின்னா இங்க நடக்க போறது அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கா என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டனர். இங்கு ஆதித்யாவின் ஆத்ம கடலில் கடவுளை கொல்லும் கத்தியும் புண்ணிய ஒளியிலிருந்து வந்த உருவத்திடமிருந்து ஆயுதமும் மோதிக்கொண்டது. அதை தடுப்பதற்காக உள்ளே வந்த யாழி திடீரென மாபெரும் தங்க உருவமாக மாறி ஒரு கர்ஜனையை வெளியிட்டது. அந்த கர்ஜனையை கேட்டு கடவுளை கொல்லும் ஆயுதம் யாழியிடம் வந்தது. தங்க நிறத்தில் உயர்ந்த இன்னொரு ஆயுதம் அந்த உருவத்திடம் சென்றது. யாழி சிறிது நேரம் அந்த உருவத்தை பார்த்துவிட்டு கடவுளை கொல்லும் ஆயுதத்தின் மீது தன் நாவால் ஒரு சுழற்சியது. பிறகுதான் அந்த கடவுளை கொல்லும் ஆயுதம் சாந்தமானது. அதே நேரம் ஆதித்யாவின் ஆன்மீக உடலும் அந்த மாயை விசித்திர ஜந்துவின் உடலும் சிவப்பு சக்தியால் இறுக்கி கட்டப்பட்ட நிலையில் இருந்தன. அந்த தங்க நிற உருவத்தில் இருந்தவன் கடைசியாக தனது கைகளை 5 விரல்களையும் மூடி திருப்பி ஏதோ ஒரு மந்திரத்தை கூறி முடித்தான். அப்போது ஆதித்யா அந்த விசித்திர மிருகத்தின் நினைவு ஆற்றலுக்குள் சென்றான். அங்கு அவன் கண்விழித்து பார்க்கும்போது வானத்தில் சூரியன் இல்லை. அதற்கு பதிலாக சிவப்பான வானம், புகைமூட்டம், வெறும் மேகங்களும் அனல் பறக்கும் காற்றுகள் மட்டுமே அங்கு தெரிந்தன. அதை பார்த்து எழுந்தவன், நான் எங்கே இருக்கேன், இது என்ன இடம் என்று அந்த இடத்தை சுற்றிலும் பார்த்தான். அந்த இடம் முழுக்க பச்சை நிற படிக மற்றும் சிவப்பு நிற படிக மலைகள் மட்டுமே காணப்பட்டது.
இது என்ன பிரபஞ்ச கால கல்லா? இது என்ன உயிர் முத்திரை சக்தி படைத்த கல்? இந்த படிகங்கள் எப்படி? அப்படின்னா நான் குமரிக்கண்டத்தில் இல்லையா? இது என்ன இடம் என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும்போதே தூரத்தில் அரக்கர்களின் சத்தம் கேட்டது. உடனே ஆதித்யா அங்கு அருகிலிருந்த ஒரு பச்சை நிற படிக மலையின் பின்னால் ஒளிந்து கொண்டு தூரத்தில் பார்த்தான். சில அரக்கர்கள் மறைந்து கொண்டு பேசிக் கொண்டனர். ஆதித்யா வந்திருக்கும் இடம் மற்றும் அவனுக்கு என்ன ஆகப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் நாளைய பகுதிகள்.